வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்பு அறிவியலில் 3வது பாடம் ஒளியியல் அதில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். பன்முக எதிரொலிப்பு. இரு சமதள ஆடிகளுக்கு இடையே ஒரு பொருளை வைக்கும்போது அவற்றிற்கு இடைப்பட்ட சாய்வு கோணம் அதிக எண்ணிக்கையிலான பிம்பங்களை ஏற்படுத்துகிறது. இதை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்க போகிறோம். புக்கில் பன்முக எதிரொலிப்பு அதுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. செயல்பாடு 4. 2 சமதள ஆடிகளை எடுத்துக்கணும். அதில் ஒன்றுக்கு ஒன்று இப்படி செங்குத்தாக வைக்கணும். இப்படி ஒரு 90 டிகிரி அது மாதிரி வச்சோம் அப்படின்னா எத்தனை பிம்பங்கள் வருது? இதில் 3 பிம்பங்கள் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். இது ஒரு சமதள ஆடி. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு செங்குத்தாக வைக்கிறோம். இந்த சமதள ஆடியை நம்ம நடுவில் ஒரு தக்காளியை வைக்கிறோம். தக்காளியை வச்சுட்டு கோணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிம்பம் தெரியுது. இன்னும் கோணத்தை கொஞ்சம் மாற்றும் பொழுது 4 பிம்பம் கிடைக்குது. கோண அளவை மாற்றும்போது 2 பிம்பம், அப்புறம் 3 பிம்பம், அப்புறம் 4. இதில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையை காண்க. சாய்வு கோணம் கணக்கில் கொடுத்துருக்காங்க 90 டிகிரி. பிம்பங்களின் எண்ணிக்கைக்கு நமக்கு தெரியும் ஃபார்முலா 360/θ - 1. இப்போ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி -1. இது 360ல் 90 4 தடவை. ஸோ 4 - 1 = 3. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பன்முக எதிரொலிப்பு. 3 பிம்பம் தோன்றதுக்கு எவ்வளோ டிகிரி வச்சுருக்கணும்? 90 டிகிரி வச்சோன்னா நமக்கு 3 பிம்பங்கள் கிடைக்கும். 5 பிம்பங்கள் கிடைக்கணும் அப்படின்னா சாய்வு கோணம் 60 டிகிரி. பிம்பங்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியும் ஃபார்முலா 360/θ - 1. 360 60ஆல் வகுக்கணும். 6 - 1 5. நமக்கு கிடைக்கக்கூடிய பிம்பங்களோட எண்ணிக்கை 5.